அப்போலோ அப்படின்னு சொன்னாலே மாணவர்களுக்கான கல்வி, அவங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்பு, அந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்கணும். நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டை பார்த்து காப்பி அடிச்சுட்டு வருவாங்க. ரீடிங்ஸ் எடுக்கிறது, கால்குலேஷன் போடுறது பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ரீடிங்ஸ் ரெக்கார்டை ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கும் பொழுது தே காட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ ஒரு we are having spice jet engine. நாங்கள் ஒர்க்கிங் இன்ஜின் மாடியூல் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிள்ளைகள் ஏரோ பைலட்டோட இன்ஜின் எப்படி இருக்குங்கிற ஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங் மாடல் இங்கே டைரெக்டாக பார்க்கலாம். ஒரு கார் இயங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2400 பாகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம 2400 உதிரி பாகங்களில் மாற்றப்பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூல் இன்ஜின்லேருந்து கேஸ் இன்ஜின், கேஸ் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக்கல், இது மட்டும்தான் மாறி இருக்கு. இப்போ மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்தாச்சு, கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் குறைஞ்சி போச்சு. அப்படி உண்மை அல்ல. எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக ஒரே துறை எடுத்து படிச்சுட்டு சார் வேலை இல்லை சார். அப்போ துறை சார்ந்த விஷயங்களில் மொத்தமாக ஐடி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐடியில் சப்ளை ஹெவியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன். இப்போ நாளைக்கு பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். நம்முடைய எதிர்கால வாழ்க்கையானது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம அப்பல்லோ காலேஜ் கேம்பஸில் இருக்கோம். நம்ம கூட அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜினுடைய அகாடமிக் டைரக்டர் மிஸ்டர் சரவணன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுல நிறைய கேள்விகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்பல்லோ குரூப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, அதிலிருந்து ஆரம்பிக்கும். அப்பல்லோ குரூப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, we are in the field of education more than 20 years. நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது. குரூப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டியூஷன் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, we are having 3 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். 3 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி நம்மகிட்ட இருக்குது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த 3 கல்லூரியுமே சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பூந்தமல்லி தண்டலத்தில் இருக்குது. அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி. 3வது கேம்பஸ் நமக்கு மாதவரத்தில் இருக்குது. இதுதான் நம்ம உறுப்பினர் கல்லூரிகள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, we are having காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பிஎட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கடுத்து we are having ஃபார்மசி காலேஜ் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா அப்போலோ பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே நம்ம குரூப் ஆஃப் காலேஜஸ் தான். அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டட் இன்ஸ்டியூஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, அதில் குரூப் ஆஃப் காலேஜஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நிறைய இப்போ சென்னை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஏன் ஒரு மாணவர் இல்லை ஒரு மாணவி அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணணும்? ரைட். இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இன்ஜினியரிங் உறுப்பினர் கல்லூரிகள் இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தது. அதே அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ சமீப காலமாக கொடுத்துருக்கூடிய ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் அந்த தகுந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத, அதாவது மாணவர்கள் சேர்க்கைக்கு தகுந்த உகந்தது அல்லாத கல்லூரிகள் அப்படின்னு சில காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போலோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நாம் அதிகமான விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ அப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மாணவர் நலன் சார்ந்த விஷயத்தையும், மாணவர் அவங்களுடைய எதிர்காலத்தை சார்ந்த விஷயத்தையுமா அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அப்போலோ அப்படின்னு சொன்னாலே மாணவர்களுக்கான கல்வி, அவங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்பு, அந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக பார்க்குறோம். அதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஹைலைட்டடாக நம்ம பார்க்குறோம். மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கிறதுல துறை சார்ந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள், அதாவது தியரிட்டிக்கலாக படிக்கிறது அப்படிங்கிறது நார்மலாக எல்லா இன்ஸ்டியூஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது நாம் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பிள்ளைகள் படித்தா மட்டும்தான் எதிர்காலத்தில் அவங்க போகக்கூடிய அந்த ஃபீல்டில் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் அதிகமான ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னா என்னெல்லாம்? இப்போ ப்ராக்டிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தே ஹாவ் டு ஒர்க்
இன் தட் ஃபீல்ட். அதாவது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போகும்போது யூடிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துக்கூடிய சிலபஸ் கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து அவங்க காலேஜில் படிக்கக்கூடிய விஷயங்கள், அதே கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அது எல்லாமே வந்து மேனுவல் வந்து இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக மாறிப்போச்சு. இப்போ நீங்கள் ஒரு கார் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹைட்ராலிக் மேனுவல் மிஷின் எல்லாமே இருந்தது. பட் இப்போ எல்லாமே என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ எலக்ட்ரானிக்ஸ் வந்தாச்சு. ஸோ த்ரூ சிஎன்சி ப்ரோக்ராம் வழியாக எப்படி வந்து மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலில் மெக்கானிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிஎன்சி மிஷின் பற்றின விஷயங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இவங்க லேப் 1 லேப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து படிக்கும் பொழுதே வந்து லேத்தில் டைரெக்டாக ஒர்க் பண்ணி அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரை அவங்க க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நம்ம பேசும்போது சென்னை அண்ட் சென்னை சர்க்கிள் இந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. இதே வெளி மாவட்டத்தை சேர்ந்த மாணவிகள் வந்து சேரணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் என்னவா இருக்குது, அதுக்கான காரணம் என்னவா? கண்டிப்பாக சார். இப்போது அப்போலோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய துறைகள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக பேசிக்கலாக இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்கள். இதுக்கு அடுத்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எவர் டிமாண்டட் கோர்ஸாக இருந்தது. மாணவர்களோட அதிகமான விருப்பம் ட்ரெண்டிங்கே அதுன்னா மெக்கானிக்கலும் ஏரோநாட்டிக்கலும் இருந்தது. அது கடந்த காலங்களில் இப்போ மாணவர்களோட திறன் எது அதிகமாக மேம்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஇ கம்ப்யூட்டர் வித் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் டேட்டா சயின்ஸ். இதுதான் வந்து பிள்ளைகள் வந்து அதிகமாக விருப்பப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கடந்த காலங்களில் பார்க்குறோம் அப்படின்னா 2000 பிஃபோர் 2000 ஆஃப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈசிஆர் பார்க்குறோம், இல்லை ஓஎம்ஆர் ரோட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே தகவல் தொழில்நுட்ப மையங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து டே டு டேல ரொட்டீனில் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பிள்ளைகளோட ஆர்வம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணினி சார்ந்த விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் டேட்டா சயின்ஸ், ப்ளஸ் இந்த மாதிரியான கோர்ஸஸ் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வரக்கூடியதில் இப்போ நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இன்டர்நெட் தெரியாத மாணவர்களோ தெரியாத நபர்களே இருக்க முடியாது. உண்மைதாங்க. அதில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து இன்னமும் சேலஞ்சிங் டாஸ்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஈவன் சைனா வந்து நம்ம இந்தியன்ஸோட வெப்சைட்ஸ் வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இந்த சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இன்றைக்கி டேட்டில் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ எவர் க்ரீனாக அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எதை படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து அப்படி இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லிருக்க முடியும் சைபர் செக்யூரிட்டி. இது எல்லாமே வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பு தேடித்தர மாதிரியான விஷயங்களாக இருக்கும்.